எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயம்புத்தூர். 2026-27 குரு பெயர்ச்சி பலன்கள் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மகர லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே குரு பெயர்ச்சியினுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம ஒன்று போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நமக்கு இந்த வீடியோ எளிமையா புரியுங்க. நாம இன்னைக்கு மகர லக்னத்துக்கு குரு பெயர்ச்சி என்ன நல்ல எந்த மாதிரி நல்ல விளைவுகளை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. மகர லக்னத்துக்கு இந்த வருஷம் திருமணத்துக்கான காலகட்டங்க. நல்ல திருமணம் அமையுங்க, நல்ல வரன் அமையுங்க, நல்லபடியான சுபமான மகிழ்ச்சியான திருமணமா அமையுங்க. இது மகர லக்னத்துக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட்டுங்க. எல்லா லக்னத்தை விட மகர லக்னத்துக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ நீங்க வரன் தேடுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க. நெக்ஸ்ட் குழந்தை பிறப்பு. இது நமக்கு சுகப்பிரசவமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தை பிறப்பு நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள், நல்ல குழந்தைகள், புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க எல்லா வகையிலையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. நீங்க ஒரு ஹெல்ப்னு போய் ஒரு இடத்துல கேட்டீங்கன்னா ஏதோ ஒருத்தராவது, யாரோ ஒரு நபராவது உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா வருவாங்க. நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர்களா இருப்பாங்க. சோ எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் நீங்க நழுவ விடாதீங்க. எல்லாரோடையும் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நண்பர்களாகட்டும், ஒரு பர்சன் ஆகட்டும், அவங்க ரொம்ப அற்புதமான மனிதர் நம்ம சொல்லலாம். சோ இந்த காலத்துல கிடைக்கக்கூடிய நட்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். ரொம்ப காலத்துக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. சோ இது ரொம்ப பிளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு. அடுத்தது உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது நமக்கு பிளஸ் பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட் பங்குதாரர்களாகட்டும், பார்ட்னர் ஆகட்டும், நல்ல பார்ட்னரா அமைவாங்க. பார்ட்னர்னா நம்ம பிசினஸ் பார்ட்னர் நான் சொல்றேன். மேரேஜுக்கு நம்ம சொல்லிட்டோம். பிசினஸ் பார்ட்னர் நல்லா அமைவாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. சோ அவங்கள என்னைக்குமே உங்களுடைய மென்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கான காலகட்டங்க. அதே மாதிரி நீங்க வீடு வாகனத்தை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் செய்யலாங்க. அதுக்கான காலகட்டமும் நல்லா இருக்குது. முக்கியமா சொல்றேன், உங்களுடைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கங்க. மத்த எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷனை விட இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட்டுங்க. அவங்க ரொம்ப ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க என்னைக்குமே உங்க வாழ்க்கையில டிராவல்லயே வச்சுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு விளம்பரத்துறையாகட்டும், எழுத்துத்துறையாகட்டும், இவங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குதுங்க. இந்த துறைகள்ல இருந்து நீங்க முன்னேற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப், இந்த மாதிரி சோசியல் மீடியால நான் என்னுடைய பிசினஸ் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு நல்ல ஆடு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடு ரொம்ப வைரல் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. அந்த ஆடு நமக்கு நல்ல மதிப்பையும் கொடுக்கும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும். ஸோ சோசியல் மீடியாவை பயன்படுத்தி லைஃப்பை ரன் பண்ற எல்லாருமே அதை நல்லபடியா பயன்படுத்திக்கிறதுக்கு இது நல்ல சாதகமான காலகட்டமா இருக்குதுங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு மகர லக்னத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவா இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கணும். நாளைக்கு நாம கும்ப லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாங்க. நன்றிங்க.